வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். சத்சங்கம், சத்சங்கத்தின் பயன். முதலில் சத் சங்கம் என்ற வார்த்தை, சத் சித் என்று இரண்டாக பிரிப்பார்கள். சத் சித் அனந்தம் என்று மகரிஷி அவர்கள் சொல்வார்கள். இப்ப சத் சங்கம் அது சித் சங்கம் அல்ல. சித்து என்றால் இயக்க நிலை, உயிர், அதைத்தான் சித்து என்று சொல்வார். சத் என்பது அது சிவம், ஒடுக்கமான நிலை. இப்ப சத் சங்கம் என்று சொல்லும் போது அது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் இருக்கக்கூடிய அந்த சிவம் என்ற அந்த ஆத்மஸ்வரூபத்தை குறிக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அப்ப இந்த சத்சங்கத்தின் பயன், அதற்கு முன்னாடி இந்த சத்சங்கத்தின் நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த சத் என்று சொல்லக்கூடிய அந்த சிவமே நாமாக இருக்கிறோம் என்பதை, நான் யார் என்பதனுடைய உண்மைத்தன்மையை உணர்வதற்காக, உணர்ந்து அதில் ஒடுங்கி நிற்பதற்காக இணைந்திருக்கக்கூடிய அன்பர்களின் கூட்டம். இப்படிதான் இந்த சத் சங்கம்ங்கிறதனுடைய பொருள் நமக்கு விளங்குகிறது. ஆனால் இப்பொழுது இந்த சத் சங்கம் என்பதில் நாம் என்ன செய்கிறோம்? சொற்பொழிவுகள் நிகழ்த்துகிறோம், சிந்தனை செய்கிறோம், சிந்தனையில் தற்சோதனை செய்கிறோம், அகத்தாய்வு செய்கிறோம், நிறைய செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ இது எல்லாம் எதற்காக என்றால், செயல் மாற்றத்துக்காக என்று நாம் இந்த சிந்தனையிலே சொல்லிவிட்டோம். எதற்காக செயல் மாற்றம்? எதற்காக செயல் மாற்றம்? செயல் மாற்றம் என்று சொல்லுகிறோமே, அப்ப இப்போ ஏதோ ஒரு வகையில் செயல் செய்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். செயல் தொடக்கம் அல்ல, செயல் மாற்றம் என்றுதான் நாம் சொல்லுகிறோம். செயல் மாற்றம் என்று சொல்லும் போது ஏதோ ஒரு செயலில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம், அதை மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த நோக்கம். செயலே தொடங்க வேண்டும் என்று எந்த சங்கமும் தொடங்க வேண்டியதே இல்லை. செயலே இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் சத்சங்கத்தினுடைய இறுதி நிலை. இப்போ செயல் மாற்றம் என்பதே செயலற்ற நிலைக்கு செல்வதற்குத்தான் செயல் மாற்றம். அப்ப இப்போ செயல் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அழியக்கூடிய ஒன்றை நாடி சென்று கொண்டிருக்கிறது. நமது செயல்கள் பெரும்பாலும் அழியக்கூடியதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. தற்காலிகமான ஒரு உணர்வுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதிலிருந்து அது எதற்கு செயல் மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அழிவில்லாத உணர்வை பெறுவதற்கு, உணர்வதற்கான செயல்களில் ஈடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் செயல் மாற்றம் என்று சொல்லுகிறோம். அதற்குத்தான் இந்த ஆன்மீக சொற்பொழிவுகள், சிந்தனைகள், இது எல்லாத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை கேட்டுக்கொண்டும் இருக்கிறோம். இப்போ சொல்லிக்கொண்டு இருப்பவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், கேட்டுக்கொண்டுபவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆனால் செயல் மாற்றமே வரவில்லை என்று சொன்னால், இப்பொழுது
கேட்டுக்கொண்டிருப்பவருக்கு செயல் மாற்றம் வரவில்லை என்று சொன்னாலும் சொல்லிக் கொண்டிருப்பவருக்கும் பலனில்லை. அவர் சொல்வதை நிறுத்திவிட்டு அவர் தன்னுடைய அகத்துக்குள்ளாகவே ஒடுங்கி நின்று கொள்வதே சாலச் சிறந்தது என்று ஆகிவிடும். ஆக இந்த சத்சங்கம் அந்த மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அப்ப இதனுடைய அல்டிமேட் நோக்கம் நாம் ஒரு செயலற்ற ஒரு நிலையில், தன் உணர்வு நிலையில் நிலைப்பது என்பதுதான் என்றாலும் அதற்கு தடையாக இருக்கக்கூடிய கர்ம வினைகளை போக்கும் வரை நாம் நான் யார் என்பதை உணர்ந்து கொண்டாலும் அந்த உணர்வில் நிலைக்க முடிவது இல்லை. நாமெல்லாம் நான் யார் என்பதற்குரிய விளக்கத்தை 2ஆம் நிலை அகத்தாய்வு பயிற்சியிலேயே மகர்ஷி அவர்கள் விளக்கி கொடுத்து விட்டார். ஆனால் நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த மனமும் அல்ல என்று சொல்லும் போது அதை உணர்ந்திருந்தால் நமது உலக வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் இந்த உடலின் தேவைக்காக ஓடக்கூடியதுதான் அதிகமான வாழ்க்கையாக இருக்கிறது. சிறிது மனதின் தேவைக்காகவும் ஓடக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அது ரெண்டும் நான் அல்ல. அப்ப எனக்காக நான் வாழவே இல்லை. அப்ப அதில் நிலைக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் இந்த கர்மவினை என்ற ஒரு தடை. அப்ப இந்த சத்சங்கத்தில் பேசக்கூடிய அந்த ஒவ்வொரு சொற்பொழிகளும் சிந்தனைகளும் நமது கர்ம வினையை கரைப்பதற்காகத்தான், கர்ம வினையிலிருந்து நாம் விலகுவதற்காகத்தான் சொல்லப்படுகிறதே தவிர இந்த சொற்பொழிவுகள் கர்ம வினையை கூட்டக்கூடிய சொற்பொழிவுகளாக மாறிவிட்டால் அது ஆன்மீகம் அல்ல, அது மார்க்கெட்டிங். இப்பொழுது பெரும்பாலான ஆன்மீகம் அந்த கர்ம வினைகளை கூட்டக்கூடிய வகையில் மனிதர்களை இழுத்து செல்லக்கூடியதாக மாறிவிட்டதை பார்க்கிறோம். ஆக அந்த உண்மையான சத்சங்கம் என்பது கர்மவினை களையக்கூடிய செயல்களுக்கு மாற்றக்கூடியதான ஒரு சிந்தனைகளாக இருக்கும். அதை கேட்பவர்களும் மாறக்கூடியவர்களாக மாறும் பொழுது ஒரு காலகட்டத்தில் அது சத் சங்கமாக மாறும். அது அந்த நிலை என்பது அழிவில்லாத ஒரு நிலை. ஒரே ஒரு சிந்தனையை இந்த சத்சங்கம் என்ற அந்த சிந்தனைக்குள்ளாக நாம் இன்று புரிந்து கொள்ள வேண்டும். அழியக்கூடியதை கொடுத்து அழிவில்லாததை பெற முடியாது என்பதை உறுதியாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் இதை இன்றைய சிந்தனையில் நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், அழிவில்லாததை நான் கொடுக்கிறேன், அதற்கு அழியக்கூடியதை எனக்கு கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆன்மீகத்தின் நிலை இப்பொழுது மாறிவிட்டது. ஐயோ பாவம் என்று அங்கு இறைநிலை மனிதர்களை பார்த்து நொந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை இந்த நிலை. அழிவில்லாததை கொடுத்து, அதாவது அழியக்கூடியதை கொடுத்து அழிவில்லாததை பெற முடியாது. அதே போல அழிவில்லாததை பெற்றுக்கொண்டு இருப்பவர் அந்த அழியக்கூடியதை பெற்றுக்கொண்டு அழிவற்றதை கொடுக்கக்கூடிய நிலையிலும் இருக்க முடியாது. இது கொடுக்கக்கூடியதும் அல்ல, பெறக்கூடியதும் அல்ல, அது உணரக்கூடியது என்ற
ஒரு உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இந்த சத்சங்கத்தில் என்ன கொடுக்கிறோம், என்ன பெறுகிறோம் என்று சொன்னால், கர்ம வினையை நீக்குவதற்கான ஒரு உந்துதலை கொடுக்கிறோம், அதற்கான வழிமுறைகளை கொடுக்கிறோம், அதை செயலாக மாற்றுகிறோம். இந்த அளவில் மட்டும்தான் இந்த சங்கம் சங்கமமாக இருக்கும். அந்த நிலை மாறிய நிலையில் சத் என்ற அந்த சிவமாகிய நம்மை உணர்ந்து கொண்ட நிலையில் அங்கு சங்கம் என்பதே இருக்காது, அது சங்கமமாக மாறிவிடும். அந்த நிலையை அடைய வேண்டும், ஒவ்வொருவரும் அடைய வேண்டும், ஒவ்வொருவரும் அந்த சங்கமத்திற்குள் செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த சத் சங்கத்தின் நோக்கமாக இருக்க வேண்டும். அந்த சத் சங்கம் சங்கமாக மாறும் பொழுது சங்கம் என்பதே இல்லை என்ற ஒரு நிலை வருவதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை இன்று சிந்தனையாக எடுத்துக்கொள்வோம். வாழ்க வளமுடன்.